கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ப்ரோ லைஃப்னா என்ன, ப்ரோ லைஃப்னா என்ன, ப்ரோ லைஃப்னு சொல்றீங்க, மார்ச் லைஃப்னு சொல்றீங்க அப்படி நிறைய பேர் பேசுறாங்க. ப்ரோ லைஃப்னா என்னன்னு புரியலேன்னு பேசுறாங்க. சிம்பிளா சொல்றேன், ப்ரோ லைஃப் அப்படின்னா வாழ்வு சார்பாக, வாழ்வுக்காக அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை ரொம்ப முக்கியமா இந்த நாட்களில் பேசுறோம் அப்படின்னா, இந்திய தேசத்துல அபார்ஷன் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கருவில் குழந்தைகளை கொள்ளுகிற அந்த பழக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த கருவில் இருக்க குழந்தை என்ன ஜெண்டர் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது ஆண் குழந்தையா, பெண் குழந்தை, பெண் குழந்தை கொண்டுறணும் அப்படின்ற ஒரு போக்கு இருந்தது. இன்னைக்கு கூட அது ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா என்று பார்ப்பதும் அதை வெளியே சொல்வதும் சட்டப்படி குற்றம் அப்படின்று இந்திய அரசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, கருவில் இருக்கிற குழந்தைகளும் உயிருள்ள குழந்தைகள், அந்த கருவில் இருக்கிற சிசுக்கள் அன்னைக்கெல்லாம் நான் குழந்தைகள் அப்படின்னு கருவில் இருக்க குழந்தைகள் சொல்லும்போது ஒருத்தன் கரெக்ட் இன்னொன்னு கருவில் இருக்குது சிசுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சிசுவோ குழந்தையோ எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, உள்ளதானே இருக்கு, உள்ள இருக்கும்போது உயிர் இருக்கு. இதை நிறைய பேர் இதை கண்டு கொள்றது கிடையாது. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 42,000 சொச்சம் பிள்ளைகள் கருவில் கொல்லப்படுகிறார் ஒவ்வொரு நாளும். இதுல கூடவே இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட்னால இறந்து போறவங்களோட நம்பர் என்ன தெரியுமா? 460 என்னமோ. ஒவ்வொரு நாளும் ஆவரேஜா ஆக்சிடென்ட்ஸ்னால இறந்து போறாங்க 460 என்னமோ. நீங்க பாருங்க, ஆக்சிடென்ட் கேசஸ்ல இறந்து போறவங்க 400 சில்லற. ஆனா அதுக்காக ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஸ்கூல்ல ரோட்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஹெல்மெட் போடணுன்றதை நம்ம கட்டாயப்படுத்தி இருக்கிறோம். எல்லா முக்கியமான சந்திப்புகள்லையும் போலீஸாரை போட்டிருக்கிறோம். ஏன்னா சாலை விபத்து நடந்துடக்கூடாது. ஆனா சாலை விபத்துனால இறந்து போறவங்க ஒரு நாளைக்கு 500 பேர்னே வச்சுக்காங்களேன். ஒரு நாளைக்கு 500 பேர் தானா. கலைப்பினால இறந்து போற குழந்தைகள், சிசுக்கள் 42,000 சொச்சம் பிள்ளைகள். அப்ப யோசித்து பாருங்க, எத்தனை குழந்தைகளை இழந்திருக்கிறோம், எத்தனை சொந்தங்களை இழந்திருக்கிறோம். அப்ப அன்னை தெரசா சொல்லுவாங்க, கருவுல இருக்கிற குழந்தைக்கே உங்களால, கருவுல இருக்கிற சிசுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா மனித மாண்பை நீங்க எப்படி மதிக்க போறீங்க? மனித மாண்பை நீங்க எப்படி வளர்க்க போறீங்க? மனிதர்கள் நீங்க எப்படி பேணி காப்பாற்ற போறீங்க? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அதற்காக தான் மார்ச் ஃபார் லைஃப் என்கிற இந்த மிகப்பெரிய ப்ரோக்ராமே நம்மளுடைய உயர் மறை மாவட்டமானது ஆர்கனைஸ் செய்திருக்கிறது. எதுக்கு? வாங்க கற்றுக்கொள்ளுங்க. கருவில் இருக்கும் குழந்தை வரை, கல்லறைக்கு செல்லும் வரை, ஆண்டவர் குறித்த அந்த நாள் வரையில் எப்படி மனித மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக அரிய வாய்ப்பு, தவற விடாதீர்கள். மார்ச் ஃபார் லைஃப் ஆகஸ்ட் 8, 9 ஆகிய தேதிகளில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.